பருவம் தவறிய மழை, பனிப்பொழிவு உள்ளிட்ட காரணங்களால் நெற்பயிர்கள் பாதிப்புக்குள்ளான நிலையில் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தண்ணீரில் நெற்பயிர்களும் கண்ணீரில் தாங்களும் மிதக்கும் நிலையில் அரசு விரைந்து நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் கோடங்குடி, நல்லத்துக்குடி, ஆனந்த தாண்டவபுரம், கீழமருதாநல்லூர், சிறுதியூர் பகுதியில் 70,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல்மணிகள் நீரில் மூழ்கின. வடிகால் மற்றும் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் மழைநீர் வடியவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். குரு இன்சூரன்ஸ் சொல்லிட்டு சம்பா இன்சூரன்ஸ் சுத்தமாக போடலிங்க. மயிலாடுதுறை போன வருஷம் 6-8 மழையில் பெஞ்சு கம்ப்ளீட்டாக அழிஞ்சுதுங்க. அழிஞ்ச இடத்துல ஒன்றுமே கொடுக்கலிங்க. அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் 10 கோடியோட அறிவிச்சாங்க. அது இப்போ வந்துடும் சொன்னாங்க. இன்னும் இது வரைக்கும் வரலிங்க. திருவாரூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மாங்குடி, கமலாபுரம், கூத்தாநல்லூர், மேலமணலி, ஓகை பேரையூர் உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்ட சம்பா நெல் நீரில் மூழ்கின. மேலும் தொடர் மழையால் நெல்மணிகள் முளைக்க தொடங்கிய நிலையில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பூந்தாளங்குடி, கீழமணனி, ஈலங்கொண்டா, மேலமணனி, கண்குடுத்தவணி தான், பருத்தியூர், வேலுக்குடி, இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா புள்ளமலை எல்லா பகுதியிலையும் எல்லாம் சிறு விவசாயி தான். எல்லாம் சம்பா இந்த மழையினால சாஞ்சு போச்சு. நாங்கள் இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. அதேபோல் நாகப்பட்டினத்தில் அறுவடை பணிகளின் போது பெய்த மழையால் நெல்மணிகள் நிலத்தில் சரிந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சார், நாங்கள் நகையோலையெல்லாம் கடன் வச்சுட்டு தான் இப்போ சம்பா சாகுபடி பண்ணியிருக்கோம். அதுவும் மழையில் ரொம்ப பாதிக்கப்பட்டு மூழ்கி போயிட்டு இன்னும் 2 நாளில் அறுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ ரொம்ப மூழ்கி போய் முளைக்கிற நிலைமையில் இருக்குது. இதனால் எங்களுக்கு ரொம்ப நட்டமாக இருக்குது. இதை வச்சு தான் நாங்கள் அந்த நகைகளையெல்லாம் மீட்கணும். ரொம்ப கடனாளியாக ஆகிட்டு இருக்கோம். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் தற்போது மழையால் மேலும் மோசமானதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மிஷின் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆளு நடவுல கூப்பிட்டாலும் இது நாங்கள் அறக்க முடியாது, எங்களால் முடியாதுங்க. இவ்வளோ தண்ணியில் நாங்களெல்லாம் அறக்க முடியாதுன்னு போயிடுவாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் ஏரிப்புக்கரை பகுதியில் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் புகையான் நோய் தாக்கி பாதிப்புக்குள்ளான நிலையில் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கவர்மெண்ட்ல சொன்ன விரிவாக்க பணியாளர் சொன்ன மருந்தை தான் நாங்கள் எல்லாரும் அடித்து எல்லாம் இது பண்ணோம். இன்னைக்கு அத்தனை பேருக்கும் போயான் தாக்குதல் இன்னைக்கு 10 மாதம் சாவடி பண்ணுறவங்களுக்கு ஒரு மணி நேரம் கூட கருத இருக்க முடியாத அளவுக்கு இருக்கு, பாதிப்பு இருக்கு. இதனிடையே பனிப்பொழிவு, பருவம் தவறிய மழையால் பாதித்த நெற்பயிர்களுக்கு அரசு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டு வரும் நெல்மணிகளை எவ்வித நிபந்தனையுமின்றி அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் நேரடியாக பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு சென்று கணக்கீடு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு மூலம் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் 17% ஈரப்பதம் உள்ள நெல் கொள்முதல் செய்யப்படும் நிலையில் அதை 22% உயர்த்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.